அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். வாழ்க்கையில் எல்லோருமே நல்ல பணக்காரராக ஆகணும், யாருக்கிட்டேயும் கையேந்தி நிற்கக்கூடாது, செல்வ செழிப்பாக கௌரவமாக வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணத்தை தப்பி தவறி கூட இந்த 4 விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாலோ, இந்த 4 விஷயத்தை நீங்கள் வாங்கினாலோ அதிகமாக நிச்சயமாக நீங்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவீங்க. உங்களுடைய கோடீஸ்வரன் பணக்காரன ஆசை தவிடுபடி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது, சம்பாதிக்கிறது எதற்காக? நாம் சந்தோஷமாக இருக்கணும். நம்மளுடைய குழந்தைங்க யார்கிட்டையும் கையேந்தி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது, அவங்களும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக தான். மேலும் நம்ம பெற்றவங்க ஏழ்மை நிலையில் இருந்தாலும் நாம் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடாது, நம்மளுடைய பசங்க ஏழ்மையாக இருக்கக்கூடாது, வசதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான பல முயற்சிகளை செய்கிறோம். அப்படி நீங்கள் முயற்சிகள் செய்யும்போது நீங்கள் சேர்த்து வச்ச காசை அதிகமான இந்த 4 விஷயங்களை வாங்குவதன் மூலம், இந்த 4 பொருட்களில் இன்வெஸ்ட் பண்ணுவதன் மூலம் நிச்சயமாக நீங்கள் ஏழ்மை நிலைக்கு போவீங்க அப்படின்னு நிதி சம்பந்தமான ஆலோசகர், ஃபைனான்ஷியல் அட்வைசர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த 4 விஷயங்கள் மட்டும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு செய்யக்கூடாது. அதாவது லோ மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க அப்பர் மிடில் கிளாஸ் ஆகணும், ரிச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது தயவு செஞ்சு வாங்காதீங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபியூச்சர் நம்மளுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கணும். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்ம இன்னும் பின்னடைவுக்கு செல்லக்கூடிய ஒரு வழியை உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை எக்காரணத்து கொண்டும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வீடு வாங்குவதற்கு நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பணத்தை மண்ணில் போடு, இல்லைனா பொண்ணில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று நிலம் வாங்கி போடு, இல்லைனா தங்கத்தை வாங்கி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நிலமும் இல்லாமல் தங்கமும் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்டை வாங்கும்போது அது எந்த அளவுக்கு நமக்கு லாபத்தை கொடுக்கும்? நீங்கள் எந்த ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரை நீங்கள் கேட்டாலுமே அப்பார்ட்மெண்ட் என்பது எதிர்காலத்தில் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வகையில் இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு கீழே இருக்கிற வீடு இன்னொருத்தருது, உங்களுக்கு மேலே இருக்கிற வீடு இன்னொருத்தருது, உங்களுக்கு 4 திசையில் இருக்கக்கூடிய வீடும் இன்னொருத்தருக்கு இருக்கும்போது நடுவில் இருக்கக்கூடிய அந்த எம்டி பேஸ் மட்டும் தான் நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க. இது எந்த வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபமாக முன்னேற்றமாக இருக்கும்? ஒருவேளை மாதம் வாடகை வரும். 40 லட்சம் கொடுத்து வாங்கின வீட்டுக்கு மாதம் ஒரு 10,000 7,000 வாடகை வரும். அந்த வாடகை நீங்கள் வாங்கின லோன் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கே பத்தாது. அப்போ எப்போ நீங்கள் அசலை அடைப்பீங்க? அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்து வச்ச காசை வச்சு எக்காரணத்தை கொண்டும் அடுக்குமாடியில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டை வாங்காதீங்க. ஒரு ஃப்ளாட்டாக வாங்கினீங்க, ஒரு நிலமாக வாங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் நீங்கள் வாங்கினதை விட பல மடங்கு அதனுடைய மதிப்பு உயர்ந்த உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை நிச்சயமாக கொடுக்கும். இரண்டாவது விஷயமாக நம்ம எதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, எந்த பொருளை அதிகமாக வாங்கக்கூடாது அப்படின்னா, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் கார் வாங்கிட்டாங்க, உங்கள் கூட வேலை செய்கிற ஒரு நபர் கார் வாங்கிட்டாங்க, உங்களுடைய உறவினர் கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு உடனே நீங்கள் லோன் போட்டு கார் வாங்கக்கூடாது. அப்படியே நீங்கள் கார் வாங்கினாலும் அதை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்கணும், இன்கம் இருக்கணும். அதுக்கு ஒவ்வொரு வருடமும் அதனுடைய வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். 10 20 30 40 அப்படின்னு நீங்கள் வாங்கின விலையிலிருந்து அதனுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். மெயின்டெனன்ஸ் சார்ஜ், உபரி பாகம், தேய்மானம், இது போல் பலவிதமான செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். ஆடம்பரத்துக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு அடிப்படை தேவையாக இருந்தால் அதை நீங்கள் வாங்கலாம். கார் வாங்கணும் அவசியம் கிடையாது, இருந்தாலும் அவன் வாங்கிட்டான் அவனுக்காகவே நான் கார் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்கால கனவு நிச்சயமாக தவிடுபடி ஆகும். கார் வாங்கிறது நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் உங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியுமா, அந்த காரை வச்சு உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கார் வாங்கணும். இன்னொருத்தர் வாங்கிட்டான் அப்படின்னு நினச்சி நீங்கள் வீம்புக்குனே கார் வாங்கினீங்க, அதுவும் வசதியான காரை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய உங்களுடைய பொருளாதாரத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தும். பைக்கிலே போகக்கூடிய அளவுக்கு எனக்கு அமைப்பு இருக்குது, பஸ்ஸில் போகிற அளவுக்கு எனக்கு மனசு இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஏன் கார் வாங்குறீங்க? அதனால் கார் வாங்குறதுக்கு கூட மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது. மூணாவது விஷயமாக வீட்டில் மிகவும் விலை உயர்ந்த ஃபர்னிச்சர்ஸை நீங்கள் வாங்குறது. மிக விலை உயர்ந்த கட்டில், ஷோஃபா,
ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலுடைய செல்வத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் ரீசேல் பண்ணவும் முடியாது. அப்படியே நீங்கள் ரீசேல் பண்ணாலும் மிகவும் மலிவான விலைக்கு அடிமாட்டு விலைக்கு வாங்குவாங்க. 4வது விஷயமாக இருக்கிறதுலே ரொம்பவும் அதிகமாக நம்மளுக்கு தெரியாமலே செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுவும் ஒன்று. எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் பொருட்கள். நம்மளுடைய ஃபோனாக இருக்கட்டும், நம்முடைய இயர்பட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும், இது போல் பல விஷயங்கள் சொல்லலாம். சின்ன சின்ன செலவாக தான் இருக்கும். 2000 4000 தான் இருக்கும். ஆனால் ஒரு மாதத்துக்கே 5-6 வாங்கிடுவோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபோனை 4-5 தடவை நீங்கள் மாற்றிடுவீங்க. இப்போ எந்த ஃபோன் எடுத்தாலும் ஸ்மார்ட் ஃபோன் தான். அந்த ஸ்மார்ட் ஃபோன் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8000 10,000 இருக்குது. ஆனால் அந்த ஃபோனை நம்ம பயன்படுத்தினா நம்முடைய மரியாதைக்கு அவமானம் அப்படின்றதுக்காக ஒரு 20,000 30,000 மதிப்பிலான ஃபோனை வாங்குகிறோம். அப்படியே ஃபோனை வாங்கினா கூட தப்பித்தவறு கீழே போட்டால் டிஸ்பிளே போயிடுது, ஃபோனே கிராக் ஆகிடுது. அந்த ஃபோனை சர்வீஸ் பண்ணுறதுக்கு குறைந்தது 2000 3000 ஆகுது. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ செலவு நம்ம பண்ணுறோம். அதனால் அளவுக்கு அதிகமான மதிப்புள்ள எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸை வாங்குறதும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏழ்மை நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு செயலாக கருதப்படுது. அப்போ ஃபோனே வாங்கக்கூடாதா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. ஃபோனு வாங்கினாலும் நீங்கள் அது ரொம்ப வருஷத்துக்கு பயன்படுத்தணும். குறைஞ்சது ஒரு 5 வருஷம்னாச்சும் அந்த ஃபோனை வச்சுருக்கணும். தொடர்ந்து அந்த ஃபோனை பயன்படுத்தணும். வருஷத்துக்கு ஒரு ஃபோனை மாற்றினீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அப்போ ஃபர்னிச்சரே வீட்டில் இருக்கக்கூடாதா அப்படின்னு அர்த்தம் இல்லை. உங்கள் தேவைக்கு மட்டும் இருந்தால் போதும். ஆனால் ஆடம்பரத்துக்கு வாங்கினீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அப்போ காரே வாங்கக்கூடாதா அப்படின்னா அர்த்தம் இல்லை. நீங்கள் பைக்கில் போகிற அளவுக்கு தான் வீட்டில் மெம்பர்ஸ் இருக்கீங்க, போதுமான அளவு தூரம் தான், அது பஸ்ஸில் நான் போயிட்டு வந்துடும் அப்படின்னு இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் காரை வாங்குறீங்க? நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.